ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக் ஆம்லெட் கிரேவி தான். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் முட்டை ஆம்லேட் போட்டு நல்லா இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குழிக்கரண்டி மாதிரி இருந்தால் கூட சூப்பராக அழகாக இருக்கும். நல்லா நான் இன்றைக்கி இந்த கடாயில் தான் போட்டிருக்கேன். அதே கடாயில் கடுகு போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் கொட்டிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வத்தத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கறி மசால் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த உடனேயும் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. முட்டையை உடச்சி ஊற்றி அந்த குழம்பு நல்லா கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜில் நம்ம ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆம்லேட்டையும் உள்ளே போட்டுருங்க. இதான் இப்படி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? சூப்பராக இருந்தது. இது சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ்க்கு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு இது யோசனை வந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை